குட் ஈவினிங் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம டேலியில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். ஓகேவா? அதில் மொதல் கொஸ்டின், இன் ட்ரையல் பேலன்ஸ் விச் ஆஃப் த ஃபாலோயிங் லெட்ஜர் வில் கெட் லிஸ்டட் அண்டர் த கரண்ட் அசட்ஸ்? ட்ரையல் பேலன்ஸில் கரண்ட் அசட்ஸில் எது வரும் அப்படின்னு கேட்குறாங்க. கேபிட்டல் அக்கௌண்ட் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அசட்ஸ் எது கரண்ட் அசட் மாதிரி கேபிட்டல் அக்கௌண்ட், அட்வர்டைசிங் எக்ஸ்பென்சஸ், பேங்க் அக்கௌண்ட்டு, சேல்ஸு. ஸோ எது கரெக்டான ஆன்சர் அப்படின்னா பேங்க் அக்கௌண்ட் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? முதல் கொஸ்டின். ரெண்டாவது கொஸ்டின் பாருங்க, டேஷ் இஸ் கன்சியூம்டு இன் த ப்ரொடக்ஷன் ஆஃப் ஃபினிஷ்டு குட்ஸ். ஃபினிஷ்டு குட்ஸில் எது வந்து கன்சியூம்ட் ஆகும் அப்படிங்கிறாங்க. அவுட் ஆஃப் ஸ்டாக் மெட்டீரியல், எக்ஸ்பயர்டு ஸ்டாக்கு, ரா மெட்டீரியல், டெட் ஸ்டாக்கு. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபினிஷ்டு குட்ஸ் வந்து எதை யூஸ் பண்ணி பண்ணுவாங்க அப்படின்னா ரா மெட்டீரியல் யூஸ் பண்ணி தான் நம்ம மெட்டீரியல் ப்ரொடக்ஷன் பண்ணுவோம். ரா மெட்டீரியல் இஸ் த ரைட் ஆன்சர். In Tally Prime, it is possible to generate all outstanding report by using which of the following menu available in the top horizontal bar அப்படின்னா Alt G go to. Alt G go to. அதுதான் கரெக்டான ஆன்சர். Dash refers to the essential accounting books which serve to keep a record of all the transaction of a particular accounting entry அப்படின்னா journal. Journal தான் ரொம்ப முக்கியமானது. Journal is the right answer. If check printing is not enabled in the bank ledger creation or the alteration key, then the check print screen will not appear after accepting the payment transaction. If check printing is not enabled in the bank ledger creation or the alteration screen, then check print screen will not appear after accepting the payment transaction. இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூ. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா செக் பிரிண்டிங் எனேபிள் பண்ணாதான் உனக்கு அந்த ஆப்ஷன் காட்டும், இல்லைனா காட்டாது. Which of the following is the navigation path to view the journal register in Tally Prime? Journal register போய் பார்க்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா ஃப்ரம் கேட்வே ஆஃப் Tally அதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸு, அக்கௌண்ட்ஸ் புக்கு, ஜேர்னல் ரிஜிஸ்டர். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஃப்ரம் கேட்வே ஆஃப் Tally டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்டு, டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்டில் அக்கௌண்ட்ஸ் புக்கு, அக்கௌண்ட்ஸ் புக்கில் போயிட்டு நீங்கள் ஜேர்னல் ரிஜிஸ்டர் அப்படி தான் போய் பார்க்க முடியும். இன்னொரு முறை சொல்கிறேன், ஃப்ரம் கேட்வே ஆஃப் Tally டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸு, அதில் அக்கௌண்ட்ஸ் புக்கு, அதில் ஜேர்னல் ரிஜிஸ்டர். ஓகேவா? ஜேர்னல் ரிஜிஸ்டரில் போய்ட்டு நீங்கள் பார்க்கலாம். மெமரண்டம் வவுச்சர் அண்ட் ரிவர்சிங் ஜேர்னல் வவுச்சர் ஆர் நோன் அஸ் டேஷ் அண்ட் வில் நாட் அஃபெக்ட் த புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். நான் அக்கௌண்டிங் வவுச்சர். ஓகேவா? அது வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்டிங் வவுச்சர்னால் இம்பேக்ட் இருக்கும், நான் அக்கௌண்டிங் வவுச்சர்னால் இம்பேக்ட் இருக்காது. அது சும்மா ஒப்புக்கு சப்பானி மாதிரி. ஓகேவா? மெமரண்டம் வவுச்சர், ரிவர்சிங் சேனல் ரெண்டும் நான் அக்கௌண்டிங் வவுச்சர் இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்தது பார்த்தீங்கன்னா we can take the data backup from Tally Prime in dash format. என்ன ஃபார்மேட் அப்படின்னா TBK 900, TBK 900 அல்லது TBK 1800 அந்த ஃபார்மேட் தான். Under GS regime, which of the following entities are exempted from generating e-invoices? E-invoices வந்து யார் வந்து ஜென்ரேட் பண்ணுறதுல எக்ஸம்டட்னா ரெண்டு கொஸ்டின், ரெண்டு ஆன்சர். ஒன்று வந்து இன்சூரன்ஸ் கம்பெனி, இன்னொன்று ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் யூனிட். இவங்க ரெண்டு பேரும் இன்வாய்ஸ் ஜென்ரேட் பண்ண வேண்டாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் நேவிகேஷன் பாத் இஸ் யூஸ்டு டு ஸ்ப்ளிட் த கம்பெனி டேட்டா அப்படின்னா கம்பெனி டேட்டாவை வந்து ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்கு கேட்வே ஆஃப் Tally Alt Y அதில் போயிட்டு ஸ்ப்ளிட்டில் ஸ்ப்ளிட் டேட்டா அதுதான் வந்து ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்கு. ஃப்ரம் கேட்வே ஆஃப் Tally Alt Y டேட்டா அதில் ஸ்ப்ளிட் டேட்டா இஸ் த ரைட் ஆன்சர். In the stock group reorder status report of Tally Prime, the stock quantity available under net available column is calculated by applying which of the following formula? இது வந்து கொஞ்சம் கஷ்டமான கொஸ்டின். Net available is equal to closing stock plus purchase order pending minus sales order due. Net available is equal to delivery in plus இது கிடையாது. Net available is equal to closing stock plus sales order due minus purchase order pending. Net available is equal to purchase order pending minus இதுவும் கிடையாது. ஸோ இது எது வந்து கரெக்டான ஆன்சர் அப்படின்னா net available is equal to closing stock plus sales order due minus purchase order pending. இதுதான் net available. Net available அப்படிங்கிறது இது வேர்டு நல்லா பார்த்துக்கோ. Net availableங்கிறது is equal to closing stock plus sales order due minus purchase order pending. இந்த ஆன்சர் பார்த்துக்கோ. Dash voucher is used to record the cash deposited. எந்த கேஷ் டெபாசிட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கான்ட்ரா வவுச்சர். அதுதான் நம்ம Tally Primeல கேஷ் டெபாசிட் யூஸ் பண்ணுவோம் பேங்க்கில்.
Transportation of goods from storage place to the distributor, vendor, retailer and end consumer is not involved in the supply chain management. அதாவது குட்ஸை எடுத்துன்னு போகிறது டீலர்ட்டேருந்து ரீட்டைலர்ட்டு வந்து கஸ்டமர், அது வந்து கிடையாதா அப்படிங்கிறான். சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்டில் வராதான்னா ஃபால்ஸ் வரும். ஸோ இது சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் தான். வாட் இஸ் த நேவிகேஷன் பாத் டு வியூ த கேஷ் சம்மரி இன் டாலி பிரைம்? கேஷ் சம்மரி எப்படி போய் பார்க்கணும்? ஃப்ரம் கேட்வே ஆஃப் டாலி டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸ், அக்கௌண்ட்ஸ் புக்கு, கேஷ் புக்கு. இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். ஃபர்ஸ்ட் ஒன் கேட்வே ஆஃப் டாலி டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸ், அக்கௌண்ட்ஸ் புக்கு, கேஷ் புக்கு. ஃப்ரம் கேட்வே ஆஃப் டாலி எப்படி போகணும்? ஃப்ரம் கேட்வே ஆஃப் டாலி டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட், அக்கௌண்ட்ஸ் புக்கு, அதில் போய்ட்டு கேஷ் புக், அதில் போனீங்கன்னா உங்களுக்கு கேஷ் சம்மரி தெரியும். In the accounting system, when there is a purchase written on a credit basis, which of the ledger has to be debited and credited? எந்த லெட்ஜரை டெபிட் பண்ணணும், எந்த லெட்ஜர் கிரெடிட் பண்ணணும்? நான் ஆரம்பத்திலே 8 கைண்ட் ஆஃப் டிரான்சாக்ஷனில் சொல்லியிருக்கேன். பர்ச்சேஸ் அக்கௌண்ட் ஆல்வேஸ் டெபிட், ரிட்டர்னாக இருந்ததுன்னா பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டு கிரெடிட். இதில் பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டு கிரெடிட் எங்கே வருதுன்னா மொதல் 3ல் வருது. பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டு கிரெடிட்னா சன்ட்ரி கிரெடிட்டார், சன்ட்ரி கிரெடிட்டார் அக்கௌண்ட்டு டெபிட்டு, பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டு கிரெடிட். இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். சன்ட்ரி கிரெடிட்டார் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணி பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணணும். தட் இஸ் ஆன்சர். ஏன்னா பர்ச்சேஸ் பண்ணும்போது நம்ம உல்டாவாக பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெபிட் பண்ணி சன்ட்ரி கிரெடிட்டாரை கிரெடிட் பண்ணியிருப்போம். கொஸ்டின் நம்பர் 28. இது வந்து பார்த்தீங்கன்னா குரூப் பிஹேவ் ஹெடர் சேல்ஸ் பட்ஜெட். இது பட்ஜெட் ரிலேட்டட் கொஸ்டின். ரெஃபர் டு த டாலி பிரைம் ஸ்கீம் அண்ட் ஃபைண்ட் அவுட் ஹவு மெனி டைப் ஆஃப் பட்ஜெட் இஸ் அவைலபிள். இதில் எத்தனை பட்ஜெட் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஒரே ஒரு பட்ஜெட் தான் இருக்குது, சேல்ஸ் பட்ஜெட். ஓகேவா, ஒரே ஒரு பட்ஜெட் இருக்குது, சேல்ஸ் பட்ஜெட். இங்கே வந்து ஆப்ஷன் வந்து இங்கே 2, அதுக்கப்புறம் காட்டல 1 2 அப்படின்னு காட்டுது. 1 தான். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆப்ஷன் cannot be performed from the chart of accounts in Tally Prime? சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்லேருந்து என்ன பண்ண முடியாது? லெட்ஜர் கிரியேஷன், லெட்ஜர் ஆல்ட்ரேஷன், அக்கௌண்டிங் குரூப் கிரியேஷன் இதெல்லாம் முடியும். ரெக்கார்டிங் டிரான்சாக்ஷன் முடியாது. இப்போ சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்லேருந்து கேட்வே ஆஃப் டாலியில் இதான் சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸு. இந்த சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்லேருந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா லெட்ஜர் வந்து கிரியேட் பண்ண முடியும். ஓகேவா, லெட்ஜர் வந்து கிரியேட் பண்ண முடியும். இப்போ இந்த லெட்ஜர் இருக்குன்னா இதை ஆல்ட்ரு பண்ணலாம், வேண்டாம் அப்படின்னா டெலீட் பண்ண முடியும். இங்கே இருந்தபடியே நீங்கள் சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸு ஆல்ட்டு ஹச் மல்டி கிரியேட், அதில் போய்ட்டு கிரியேட் பண்ண முடியும், ஆல்டர் பண்ண முடியும். ஓகேவா, என்ன பண்ண முடியாது? அக்கௌண்டிங் குரூப்பும் கிரியேட் பண்ண முடியும், லெட்ஜரும் பண்ண முடியும். எதை பண்ண முடியாது அப்படின்னா டிரான்சாக்ஷன் என்ட்ரி பண்ண முடியாது. இங்கே வந்துட்டு பர்ச்சேஸ் என்ட்ரி போடணும் அப்படின்னு அக்கௌண்டிங் வவுச்சர் வி ப்ரெஸ் பண்ணால் வராது. ஓகேவா, கொஸ்டின்லாம் இப்படி தான் இருக்கும். இன் டாலி பிரைம் வவுச்சர் டைப் கேன் பி கேட்டகரைஸ்ட் as accounting voucher like journal, purchase, sales. True is the right answer. In dash report the Tally Prime we can view the following report like price listed, top buyer, seller by using the control H change view option. எங்கே போய் பார்க்கலாம் அப்படின்னா ஸ்டாக் குவரியில் போய் பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேட்வே ஆஃப் டாலியில் டிஸ்பிளே, இன்வென்ட்ரி புக்ஸு, அதில் இல்லை இன்வென்ட்ரி புக்ஸ் விட்டுட்டு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் இன்வென்ட்ரியில் ஸ்டாக் குவரி. ஸ்டாக் குவரியில் இப்போ ஒரு குவரி இருக்குதுன்னு வச்சுக்கோ, இதில் வந்து டாப் பையர், டாப் செல்லர் அதெல்லாம் வந்து பார்க்க முடியும். F12 கான்ஃபிகரேஷனில் போய்ட்டு ஷோ வெர்டிக்கல் ஸ்டாக் சம்மரி, ரிமார்க்கு, ரீஆர்டர், குடோன் வைஸ் பேட்சஸ், ஷோ ரீஆர்டர். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டாப் பையர், டாப் செல்லர், லாஸ்ட்டு சோல்டான், லாஸ்ட்டு பர்ச்சேஸ்டான், யார்கிட்டேருந்து வாங்கியிருக்கோம். ஓகேவா, இது எல்லா இன்ஃபர்மேஷனும் உனக்கு இங்கேருந்து வரும். எல்லா இன்ஃபர்மேஷனும் இங்கேருந்து வரும். ஓகேவா, ஸோ ஸ்டாக் குவரி அதுக்கு ஷார்ட்கட் என்ன? ஃப்ரம் கேட்வே ஆஃப் டாலி டிஸ்பிளே ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ், சரி இன்வென்ட்ரி புக்ஸ், ஸ்டேட்மெண்ட் ஆஃப் இன்வென்ட்ரி, ஸ்டாக் குவரி, அதில் போய்ட்டு நீங்கள் பார்க்கலாம். Under the GST regime, what is the main role of invoice registration portal? Invoice registration portal உடைய வேலை என்ன அப்படின்னா validating the IRN, generating invoice reference number. Invoice reference number கிரியேட் பண்ணுறது, வேலிடிட்டி நம்பர் பண்ணுறது, இதுதான். ஓகேவா, validating IRN and generating invoice reference number are the important role.
இது பாருங்க, இது என்ன கொஸ்டின்? கம்பெனி பிரைஸ் லெவல். இது பிரைஸ் லெவல் சம்மந்தப்பட்ட கொஸ்டின். ரெஃபர் டு த டாலி ஸ்பெசிஃபிக்ஸ், ஃபைண்ட் அவுட் why it is used to define the price level. price level wholesale retail அப்படின்னு நம்ம ஸ்பெசிஃபை பண்ணுறதுக்காக இருக்குது. அண்டர் த ஜிஎஸ்டி regime, ஐஆர்பி ஜென்ரேட்ஸ் யூனிக் ரெஃபரன்ஸ் நம்பர் ஆஃப் டேஷ் கேரக்டர். எத்தனை கேரக்டர் அப்படின்னா ஐஆர்என் வந்து 64 கேரக்டர், 64. இன்வாய்ஸ் ரெஃபரன்ஸ் நம்பர் 64 கேரக்டர். இது F11 கொஸ்டின். இது refer to the tally prime screen, find out which of the following option to be enabled to track the efficient management of payable and receivable. efficient management of payable and receivable க்கு maintain bill wise, enable bill wise வந்து yes கொடுக்கணும். enable bill wise வந்து yes கொடுக்கணும். The cost category summary report displays which of the following information in tally prime. Select the correct one from the given option. Cost category summary எனக்கு வேணும். அப்போ என்ன பண்ணுறது? The amount with closing balance and it's having credit balance. Cost category summary. The amount with closing balance and it's having credit balance. The amount with closing balance and is having debit balance and it is the cost to the company. The amount with closing balance and it is having credit balance கிடையாது. The amount will not have closing balance and is income to the company. இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். The amount with closing balance and is having debit balance and it is the cost to the company. அதாவது அமௌண்ட்டில் க்ளோசிங் பேலன்ஸ் இருக்கணும், அது டெபிட் பேலன்ஸாகவும் இருக்கணும், அது கம்பெனிக்கு காஸ்ட்டாகவும் இருக்கணும். அப்போ தான் அது காஸ்ட் கேட்டகரி சம்மரியில் வரும், இல்லைன்னா வராது. ஏன்னா காஸ்ட் அப்படிங்கிறது நான் இட் இஸ் அன் எக்ஸ்பெண்டிச்சர் இன்கர்ட் ஃபார் த பர்பஸ் ஆஃப் ப்ரொடியூசிங் எ ப்ராடக்ட் ஆர் ரெண்டரிங் எ சர்வீஸ். அதான் dash reference is used when a receipt or payment transaction is recorded against reference created at the time of passing original entries such as sales and purchase. Dash reference is used when a receipt or payment transaction is recorded. நம்ம ரெசிப்டோ பேமெண்ட்டோ என்ட்ரி பண்ணும்போது, அது ரெசிப்டோ பேமெண்ட்டோ என்ட்ரி பண்ணும்போது டேஷ் ரெஃபரன்ஸ் இஸ் யூஸ்டு when a receipt or payment. ரெசிப்ட் ஆர் பேமெண்ட்னா எகைன்ஸ்ட் ரெஃபரன்ஸ். Against reference is used when a receipt or payment transaction is recorded against the reference created. நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது ரெஃபரன்ஸ் நம்பர் நியூ ரெஃபரன்ஸ் க்ரியேட் பண்ணியிருப்பீங்க, சேல் பண்ணும்போது நியூ ரெஃபரன்ஸ் க்ரியேட் பண்ணியிருப்பீங்க, அதுக்கு எகைன்ஸ்டாக இது வரும். இது வந்து கோ டு ஆப்ஷன் பார்ப்போம். ரெஃபர் டு த டாலி prime screen, find out which of the following option is auto enabled. எது வந்து ஆட்டோ எனேபிள்டு அப்படின்னு இருக்கு. ஆட்டோ எனேபிள்டுங்கிறது கண்ட்ரி. இன் பர்ச்சேஸ் ரிஜிஸ்டர் ரிப்போர்ட் யூசிங் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆப்ஷன் வி கேன் கம்பேர் சேல்ஸ் அண்ட் பர்ச்சேஸ் வவுச்சர் இன் டாலி பிரைம். பர்ச்சேஸ் வவுச்சரையும் சேல்ஸ் வவுச்சரையும் கம்பேர் பண்ணணும். எதில் போய் கம்பேர் பண்ண முடியும் அப்படின்னா ஆல்ட் என் நியூ காலம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோயேன், டிஸ்பிளே அக்கௌண்ட்ஸ் லெட்ஜர், சாரி டிஸ்பிளே அக்கௌண்ட்ஸு பர்ச்சேஸ் ரிஜிஸ்டர். பர்ச்சேஸ் ரிஜிஸ்டர் பார்க்குறீங்க, இந்த பர்ச்சேஸ் ரிஜிஸ்டர் கூட நம்ம சேல்ஸ் ரிஜிஸ்டரையும் சேர்த்து பார்க்கணும். அப்போ என்ன பண்ணணும்? ஆல்ட் என் நியூ காலம், ஆல்ட் என் நியூ காலமில் ஆல்ட் சி நியூ காலம், ஆல்ட் சி நியூ காலமில் நீங்கள் சேல்ஸ் ரிஜிஸ்டரையும் சேர்த்து பார்க்கணும். அப்படின்னா இப்போ வந்து எவ்வளோக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், எவ்வளோக்கு சேல்ஸ் பண்ணியிருக்கோம். பர்ச்சேஸ் வந்து 20,81,000 பண்ணியிருக்கோம், சேல்ஸ் வந்து 28,51,000 பண்ணியிருக்கோம். ஸோ கம்பேரிசன் பண்ணி பார்த்துக்கலாம் பர்ச்சேஸ் வெர்சஸ் சேல்ஸ். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து ஆல்ட் சி நியூ காலம் இஸ் த ரைட் ஆன்சர். இங்கே ஆல்ட் என் இருக்குது, தப்பு. இந்த இடத்துல ஆல்ட் சின்னு தான் இருக்கணும் கொஸ்டின். ஆல்ட் சி நியூ காலம். இது வந்து பார்த்தீங்கன்னா பிஆர்எஸோடைய ஸ்டேட்மெண்ட்டு. கொஸ்டின் என்னன்னு பார்ப்போம். Refer to the tallies prime screen and find out what is the total invoice value of the voucher number 15. voucher number 15ஓட total invoice value எவ்வளோன்னு கேட்குறான். voucher number 15, voucher number 15 எதுன்னு பார்ப்போம். முதல்ல voucher number 15 அதோடைய total invoice value 7 plus 1000, 8,000 is the right answer. 8,000 is the right answer. 8,000 is the right answer.
Once after recording the stock journal voucher in Tally Prime, which of the following relevant report will have the impact? Once after recording the stock journal போட்டிங்க அப்படின்னா அதுக்கு ரெலவெண்ட்டாக என்ன இருக்கும் அப்படின்னா ஸ்டாக் ட்ரான்ஸ்ஃபர் அனாலிசிஸ் அண்டு பர்ச்சேஸ் ரிச்சர் ரெண்டுத்துலேயும் உங்களுக்கு இம்பேக்ட் இருக்கும். ஸோ J1 ஓவர். J1 ஓவர். இன்னைக்கு இது போதுமா இல்லை நாளைக்கு கண்டினியூ பண்ணி பார்க்கலாமா இல்லை இன்னும் பார்க்கலாமா? இதே மாதிரி J2 J3லாம் நீங்கள் பார்க்குறீங்களா?